சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். ஒரு 7 வசனங்களை நாம் இந்த காலை வேளையிலே வாசிக்க போகிறோம். அதன் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வாசிக்க போகிற வசனத்திற்கும் நம்ம கொடுக்க போகிற தலைப்புக்கும் நம்ம பிரசங்கிக்க போகிற அந்த டெக்ஸ்ட் அதற்கும் நிச்சயமாக சம்பந்தமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்துவார். அல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதனை நான் சொல்லுகிற வசனங்களையும் கலாத்தியர் நிருபத்திலே நான் சொல்கிற வசனங்களை மாத்திரம் இந்த காலையிலே தியானத்திற்கு என்று வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2 அதிலே 14, 15, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7 இவைகளை முதலாவது வாசிப்போம். 5 வசனங்களை சொல்லியிருக்கிறேன். 14, 15, 10, 6, 7 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 3 அதிலே 13 மற்றும் 14 ஆகிய வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்தை முழுசா வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆவியினாலே ஆரம்பம் என்று எழுதியிருக்கும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று எழுதியிருக்கும். அப்படிதானே? இதா இருக்கா? 3:5 இருக்கா? அப்போ ஆவியினாலே ஆரம்பம், ஆவியினாலே அற்புதம், அதுக்கப்புறம் ஆவியினாலே ஆசீர்வாதம். அதுதான் நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம கடைசி வசனத்தில் 14 ஒரு ஆளுமை. ஏன்னா ஆவியானவர் வந்துட்டாங்க. என்ன இருக்குது? ஆளுமை. பழைய ஏற்பாட்டு டிசைன் எப்படி இருந்துச்சுன்னா blessing will work through dominion. ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அப்போ ஆளுமை போயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் போயிருச்சு. ஆளுமை தொடாம ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியினாலே ஆரம்பம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது நிச்சயமாக எவைகள் துவங்க வேண்டுமோ அவைகளை அவர் துவக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆவியினாலே அற்புதம். அல்லேலூயா. ஆவி அருளி செய்து அந்த ஆவியினாலே உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். Miracles. Where the Holy Spirit is, there will be miracles. அற்புதங்களை அவர் நிச்சயமாக செய்வார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தின்படி பார்க்கும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலும் மேற்பட்ட ஆசீர்வாதங்கள். காரணம், ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதன், நீங்களும் நானும் அவருக்கு குமாரர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியினாலே ஒரு பெரிய ஆளுமை. சரி, 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். இப்படி நம்ம இந்த மாதிரி வாசிச்சா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்க தொடர்ச்சி அப்படி வாசிக்கிற விட நான் சொன்ன ஆர்டர் படி 14, 15, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 6, 7 அப்படின்னா ஓரளவுக்கு என்ன அப்படின்னு புரியும். ஒன்னே என்ன அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு உபதேசமும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசன செய்தியும் இன்றைக்கு அருளப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு என்ன நடக்க போகிறது ஆவியின் மண்டலத்தில் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாக இருந்த எழுத்துக்களை
தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ரிட்டனா இருக்கிற எழுத்துப்பூர்வமாக இருக்கிற எந்த மனுஷ யோசனைகளா இருந்தாலும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அது மந்திரமாக இருக்கலாம், தந்திரங்களாக இருக்கலாம், அல்லது மனுஷ ஞானத்தினாலே வஞ்சகருடைய சூழ்ச்சியினாலே ஏற்பட்ட சில எழுத்துக்களாக இருக்கலாம். சகலவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் குலைத்து போடுகிறார். அல்லேலூயா. பிரமாணங்களை அவமாக்குகிற ஒரு நாள். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருக்கிற மாதிரி படத்தை பெயிண்டிங் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரைஞ்சிருக்கிற எல்லாரும் அவர் ஒரு பரிதாபமாக என்ன செஞ்சிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஐயோ, அப்படிதானே, அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். நான் அவரோட சொல்லியிருக்கேன், செய்தியில் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஆனமலையான்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே கம்பம் பக்கத்தில், அங்கே போய் ஊழியம் செய்ய போயிருக்கிறோம். அதாவது பைபிள் காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில், சரியா? அப்போ நாங்கள் ஒரு டீமாக 10 பேர் போய் நின்று பிரசங்கம் பண்ண போயிருப்போம். போனால் ஒரு டீம் லீடர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா இந்த பக்கம் ஒருத்தர் நின்று அதவே சத்தமாக என்ன செய்யணும், அந்த பக்கம் சொல்லணும், இப்படியே சொல்லணும். ஊழியம்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறதுக்காக வரும். ஒரே பஸ் தான் இருக்குது. அந்த பஸ்ஸை விட்டோம்னா திரும்பி அடுத்த நாள் காலையில் தான் என்ன இருக்குது, பஸ் இருக்குது. ராத்திரி பூரா பஸ் ஸ்டாப்லேயே தூங்க வேண்டியதான். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் பெரிய அருவாள் எடுத்துட்டு வந்துட்டார். எங்களை மறிச்சு நப்பாடி, நில்லு, எங்கே போகிற? இயேசுவை பற்றி சொல்ல வந்தேன். ஆமாம், சொல்ல வந்தேன். ஆமாம். இயேசுவை எதுக்கு சிலுவையில் அரைஞ்சிங்க? நாங்கள் உடனே எங்களுக்கு பஸ்ஸு வந்துடும், இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப அவருக்கு சத்தியத்தெல்லாம் விளக்கி சொன்னோம். எல்லாம் என்ன சொன்னோம் தெரியுமா? என்ன சொல்லியிருப்போம்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் இப்படிதானே எல்லாம் சொல்லி முடிச்சேனே. அவர் சொல்கிறாரு, நீ பாவம் பண்ணால் உன்னை தானே அறிக்கணும், எதுக்கு அவரதுக்கு சிலுவையில் போட்டிருக்க? சொல்லு, பாத்தியா எவ்வளோ பாவமாக இருக்கார். அங்கே அந்த ஒரு ஸ்கூலில் இருக்குது அந்த இது, அதை பார்த்து சொல்கிறார், பாத்தியா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. எங்கள் டீம் லீடர்ஸ்லாம் போய் டீல் பண்ணி பார்க்குறாங்க, முடியவே இல்லை. கடைசியில் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம மதுரை ஸ்டைலில் டீல் பண்ணோம் அப்படின்னு நான் போய் சொன்னேன். அண்ணே, தெரியாமல் நடந்து போச்சு, இனி ஏதாவது ஒன்றும் அப்படின்னா நிச்சயமாக அண்ணன் பேர் என்ன செல்லப்பாண்டினார், நான் உங்களை சொல்கிறேன், கூப்பிட்றேன். பஸ்ஸு வேறு வந்துருச்சு, பஸ்ஸு வேறு போயிருமே, நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு போய் என்ன பண்ணார், அருவா கவிச்சு பஸ்ஸை நிப்பாட்டி எங்களை ஏற்றி விட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இயேசுவின் சிலுவையை பார்க்கும்போது குடிகாரனுக்கு கூட என்னதான் தெரியுது, பரிதாபமாக இருக்கு. ஐயோ, பாவமே அடிச்சிட்டாங்களே, அப்புறம் போய் இப்படி சிலுவையில் அடிச்சுட்டாங்களே. ஆனால் இயேசு சிலுவையில் இருந்தபோது நடந்த 3 பிரதானமான காரியங்களை 300 நாளிலே பிரசங்கம் பண்ணினேன். என்ன அப்படின்னா, சிலுவையில் இயேசு இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவர் பகையை கொன்றார். சிலுவையில் நம்ம அவரை கொன்னோமா அப்படின்னு பார்த்தா அவர் பகையை என்ன பண்ணாராம், கொன்னுட்டார். வசனம் இருக்கு, எபேசியர் 2:16 வாசிக்க வேணாம், குறிச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வாசமே கையெழுத்தை குலைத்தார். இதெல்லாம் எங்க தான், சிலுவையில தான். ஏன்னா அடுத்த வருஷம் தான் சிலுவையின் மேல் ஆணி அடித்துட்டு இருக்கு. இது எங்க தான் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, திரைச்சீலையை கிழித்தார். லூக்கா 23:45. அப்போ ஒன்றை கொன்றார், ஒன்றை குலைத்தார், ஒன்றை கிழித்தார். எல்லாமே எங்க நடந்திருக்கு, சிலுவையில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் பகை கொலை செய்யப்படவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எந்த காலத்திலையுமே ஆண்டவருடைய கிருபை என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. கட்டளைகளால் நமக்கு எதிரடையாய் இருந்த கையெழுத்து, இந்த கையெழுத்து மனுஷ கையெழுத்தாக இருந்தால் பரவாயில்ல, மாத்திரலாம். இந்த கையெழுத்து யார் கையெழுத்து? தேவனுடைய பிதாவுடைய கையெழுத்து. கையுறுப்பு தோன்றி எழுதும் என்று சொன்னால் அது ஒரு தீர்ப்பு. அதை யாரால் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதை விவரித்து சொல்ல அபிஷேகம் தேவை, விளக்கி சொல்ல அபிஷேகம் தேவை. ஆனாலும் அதை மாற்றிவிட முடியாது. ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா, நமக்கு, அல்லேலூயா, நமக்குன்னு பவுல் யாரை சொல்றாருன்னா, புறஜாதியா இருக்கு, நமக்கு கட்டளைகளால் எதிரடையா இருந்த கையெழுத்தை, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இது ஏன் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கையெழுத்துன்னு மட்டும் நீங்க சாதாரண நினைக்காதீங்க. அந்த கையெழுத்து கட்டளைகளை பிறப்பித்தது, எதிரடையான கிரியைகளை செய்தது. அதனாலதான் நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? கிரியா பிரமாணம். அப்படித்தானே? நியாயப்பிரமாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கிரியா பிரமாணம். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளினாலே தான் நாம் நீதிமான்களாக்கப்பட முடியும் என்பது நியாயப்பிரமாணம். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற சாபம்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்னொரு போய் அவர் கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்து என்ன செய்து கொண்டிருந்தது என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் சில கிரியைகளை செய்து கொண்டிருந்தது, சில கட்டளைகளை பிறப்பித்து கொண்டே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அதனால அதை போய் என்ன பண்ணாரு? அதை போய் சிலுவையிலே அதை குலைத்து நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள்ன்றது எங்க போட்டிருக்கு? வேதத்துல, உபாகமத்தில் இருக்கு, 28ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆசீர்வாதம்னு கொஞ்சோண்டு இருக்கு, லைட்டா, அப்படிதானே? மேலாப்புல கொஞ்சோண்டு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு உள்ள இருக்கிறது பூரா என்னது? சாபங்கள். போய் வாசிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். நம்ம அதை வாசிக்கவே மாட்டோம். அந்த முதல்ல இருக்கிற 6 வசனங்கள் 7 வசனங்கள் 10 வசனங்கள் வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் வாசிச்சு அதுலேருந்தே வாக்குத்தத்தம் கொடுத்துரும். அப்படித்தானே? கர்த்தர் உன் போக்கிலும் உன் வரத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ செய்கிற கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படித்தானே? அல்லேலூயா. அதுக்கப்புறம் இது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த 12 கோத்திரத்து மக்களையும் இப்போ 2ஆ பிரிச்சார். மோசே காலத்தில் 2ஆ பிரித்து 2 மலையின் மேல் நிறுத்தினார். ஒரு கூட்டத்தாரை கெரிசி மலையில் நிறுத்தினார், இன்னொரு கூட்டத்தாரை ஏபால் மலையில் நிறுத்தினார். கெரிசீமின் மலையின் மேல் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூறப்பட்டது, ஏபாலின் மலை மேல் சாபங்கள் எல்லாம் கூறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ கெரிசீமில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படித்தானே? இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி சொல்றீங்களா இல்லையா? அப்போ ஆசீர்வாதங்களை சொல்ல சொல்ல கெரிசீமில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க? ஆமேன். அப்படின்னு என்ன சொன்னா, அப்படியே கடவுள் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அடுத்து, அப்பா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடியா இருக்கோம். சரி, இப்போ சாபங்களை பூரா சொல்றோம் அப்படின்னு வரிசையா சாபங்களை சொல்லும்போது இவங்க என்னதான் சொல்லணும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகலாமா? அப்படி வேற வழியே இல்லையே. 2 மலையும் பக்கத்தில் வேற இருக்கு, தூரமா வேற எங்கிட்ட இருந்தாலும் இல்லை, அந்த வழியவே தடை பண்ணிடலாமே. ஆனா 2 இப்படி இருக்கு, பக்கத்தில். ஏபால் மலையும் கெரிசி மலையும் பக்கத்தில் இருக்கு. நம்ம யாருமே ஏபால் மலையை பார்க்கணும்னு பார்க்கறது இல்லை. நம்ம என்னதான் செய்யறோம்? கெரிசீமை தான் பார்க்கணும்னு தான் என்ன பண்ணோம், எடுத்து அப்படின்னு என்ன பண்ணோம், அப்படியே தூக்கி விட்டோம். ஆனா புசுக்குன்னு என்ன பண்ணிடுது, ஏபாலும் என்ன பண்ணிடுது, வந்துருது. அல்லேலூயா. கரெக்டா? என்ன நடந்துச்சு? விரும்பவில்லை, ஆனாலும் வேற வழியே இல்லை. பவுல் சொல்லுகிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். என்னப்பா பண்றது? இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த போது இயேசு சொன்னார், எப்பா அந்த மலை தெரியுதா? அதையே நாங்க திரும்பி பார்க்க கூட மாட்டோம் ஆண்டவரே. அந்த மலை தெரியுதா? அது பார்க்க வேணாம், இருக்கட்டும். உங்களுக்கு கடுகள விசுவாசம் இருந்து அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா. அல்லேலூயா. என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஒரு விசுவாசத்தில் பூரணர் ஒருவர் வெளிப்படுவார், அவர் அந்த மலையை என்ன செய்வார் தெரியுமா? அகற்றி விடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அப்புறம் போகும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். ஆக கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், ஏபால் மலையை அகற்றி போட்டார். நியாயப்பிரமாணத்தினால் ஏற்படுகிற சாபங்களை அகற்றி போட்டார். அதனால இப்ப என்னதான் இருக்குது? இப்ப ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்ன செய்வதில்லை, அவனுக்குள்ளே பேலன்ஸ் செய்வதில்லை. அவனுக்குள்ள என்னதான் இருக்குது? ஆசீர்வாதம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென்.
அப்புறம் ஏன் பாஸ்டர் நான் அப்படியே பார்க்கிறேன் அப்படின்னா, உனக்குள் கிறிஸ்து உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் சாயங்காலம் வருவீங்க அப்படின்னு நினச்சி நானும் சொல்லிட்டேன். ஆனால் பரிதாபம், வந்தவங்க மட்டும்தான் வந்துடுறாங்க. எப்பயும் வரவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, வந்துருந்தாங்க. போன வாரம் காலையில் செய்தி மட்டும்தான் கேட்டீங்க, சாயங்கால செய்தி கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தம்? நான் வெறும் கூட்டம் மட்டும் சாப்பிட்டு போயிட்டீங்க, சோறு என்ன செய்யலை, சாப்பிடலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து வெளிப்படுவது என்றால் என்ன, கிறிஸ்து உருவாக்கப்படுவது என்றால் என்ன, கிறிஸ்து ஒருவருக்குள் மகிமைப்படுவதால் என்றால் எல்லாத்தையுமே என்ன பண்ண போன வாரம் சாயங்காலம் பார்த்தோம். அல்லேலூயா. சரி, என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, நமக்கு விரோதமா வேலை செஞ்சிட்டு இருந்த காரியத்தை மாற்றி நமக்கு சாதகமா சில காரியத்தை வேலை செய்ய வைத்தார். அந்த வேலை நடக்குது ஆட்டோமேட்டிக்கா. தெரியாத விதமா, எப்படி தெரியாத விதமா சாபம் வந்துருச்சோ அதே மாதிரி தெரியாத விதமா ஆசீர்வாதம் வரும் பொருட்டு நமக்குள் கிரியை செய்கிற ஒன்றுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிரியா பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கட்டி நமக்குள்ளே ஒரு கிருபா பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். சுயாதீன பிரமாணம் என்று யாக்கோபு இதை அழைக்கிறார். பூரண பிரமாணம் என்று யாக்கோபு இதை அழைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க மேல இருக்கிற கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மூலமா உங்களுக்குள் இருக்கிற கிருபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிருபை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக பல வேலைகள் என்ன செய்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காலை வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கிறது சொன்னால், அவர் பிரமாணங்களை, சில பிரமாணங்கள், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க எனக்குள்ள, அதனால எனக்குள் கிரியை செய்கிற பாவ பிரமாணம் என்று சொல்கிறார். மரண பிரமாணம், பாவ பிரமாணம், இவைகளுக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற சில பிரமாணங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க சொல்றீங்கல்ல, என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றும் அது சரியா வரலையே பாஸ்டர், அந்த பேட்டர்னை, அந்த பிரமாணத்தை இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு விரோதமாவே நடக்குதேன்னு சொல்றீங்கல்ல, இனிமே என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? எல்லாமே எனக்கு சாதகமா நடக்குதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய கிருபையை சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே இவ்விதமான மாற்றங்கள் நிகழத் தொடங்குகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் பார்த்தீங்களா? அவருடைய ஊழியத்தின் போது நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எதெல்லாம் நியதின்னு சொல்றோமோ, இது இப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றோமோ, அது அவர் லைஃப்ல மட்டும் என்ன செய்யலாது, வேலை செய்யல. அதை மிஞ்சி அவர் என்ன பண்ணாரு, கிரியை செய்தாரா? ஆமாவா? அவர்கிட்ட பாத்திரமே கிடையாது, ஆனா அவர் சொன்னாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அதுதானங்க சயின்ஸு, அப்படிதானே இல்லையா? பகிர்ந்து சொல்ல நியாயம் அதுதானே. பாத்திரம் எப்படி தண்ணியை கொடுப்பீங்க, ஆனா கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படகை இல்லாம என்ன பண்ணாரு, கடல் ஆழத்துல சிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துறக்கா என்ன எப்படி போறாரு? படகு இல்லாம அது எப்படிங்க நடக்கும்? படகு இல்லாம போக முடியுமாங்க? லாஜிக் வேணாமா? ஆனா போனாரா இல்லையா? போனார். படகு இல்லாம அவர் மட்டும் போக மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு, இன்னொருத்தனையும் நல்ல குண்டா இருக்கிற ஒருத்தனையும் பார்த்து என்ன பண்ணாரு, நீ நட, நாளைக்கு நான் தான் நடந்தேன் நம்ப மாட்டான் யாரும், என்ன பண்ணு நீயும் நட. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நானும் நடப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயற்கையின் நியதிகள் இருந்தது. நம்ம படிச்சிருக்கிறோம் கிராவிடேஷன் படிச்சிருக்கோம். கிராவிட்டி அப்படிதானே? ஆமாவா? புவி ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணும், அது கீழே இழுத்துடணும். அப்பனா என்ன ஆயிருக்கணும், ஆண்டவரை இழுத்துருக்கணும் உள்ள. சரி, ஆண்டவர் விட்டுருவோம், 35 கிலோ 40 கிலோ அல்லது 50 கிலோன்னு வச்சுக்கிறோம், அதை விட்டுருவோம். பேதுரு தான் வெளியே நிற்கிறாப்பிள்ளையே 95 கிலோ, அவரை என்ன பண்ணியிருக்கணும், இழுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் அவரை என்ன பண்ணல, இழுக்கலை. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். பணமே இல்லை, அவருடைய பணம் இருந்துச்சா? பணமே இல்லை, ஆனால் தேவைகள் எல்லாம் சந்தித்தார். எப்படி தெரியலையே. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், இவ்வளோ பெரிய இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், ஏசியில் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா உண்மையிலே பணமே இல்லாமல் தான் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு வந்த பொழுது தேவன் ஒருவருடைய மனதிலே அதை ஏவி அந்த கிரியைகள் நடந்தபோது நம்ம சர்ச்சுக்கு அக்கௌண்ட் நம்பர் கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ட்ரஸ்டாக கூட பதியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள நிப்பாட்டின, கொஞ்சம் நீங்கள் கொடுக்கலாம் நல்லதுதாங்க, கொஞ்சம் இருங்க, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், ரெடி ஆகிக்கிறோன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், ட்ரஸ்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாம் அக்கௌண்ட் பண்ணி ஆடிட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பணமே இல்லை, ஆனால் தேவைகளை எல்லாம் நம்ம பண்ணார், சந்திச்சார். வரி கட்டாமல் விட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட பணம் இல்லைங்க, அவர் என்னங்க விட்டுருங்க அப்படியா? இல்லையா? அவர் காசு அடுத்த ஆளுக்கு சேர்த்து பணம் கட்டினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசத்தில் கை வைத்து சொல்லுங்க, எனக்கு எல்லாம் திரட்சியாக இருக்கும், என்னை ஆண்டவர் பெருக வைப்பார். ஏன்னா நம்ம கொலோசியர் 2:10 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமா, பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லியும் இன்னும் மாம்சத்தின்படி என்ன பண்றோம், யோசிக்கிறோம். 1 கொரிந்தியர்ல சொன்னார், நான் குழந்தையாக இருந்தபோது 13 அதிகாரத்தில் இருக்கு, குழந்தைக்கு ஏற்றவைகளை யோசித்தேன், பேசினேன், சிந்தித்தேன். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், வளர்ந்த பிறகும் எப்படி தான் இருக்கிறோம், அப்படியே தான் இருக்கும். புருஷனான போதோ, நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டு, அது இன்னும் போக மாட்டேங்குது, இன்னும் மண்ணு தின்னுக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். அப்படிதானே? அல்லேலூயா. நீங்கள் மண்ணாவை கொடுங்க, எதனாலும் கொடுங்க, நான் மண்ணு தான் திம்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கொஞ்சம் வளருங்க. போன வாரம் பிரசங்கம் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இருந்துச்சு, அது கவனிச்சிங்களான்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் அப்படியே செய்தி அப்படியே வர வர சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்த்து அப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சர்ச்சுக்குள்ளலாம் கேட்பார் அப்படின்னு நடக்கும். சில ஹஸ்பண்ட்மார் சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் நர்ஸெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு தான் நைட் டியூட்டி, குழந்தை இருக்கனால மனைவி படுத்து தூங்கிறான், நானே எந்திரிச்சு என்ன வேண்டியிருக்கு, நடுராத்திரில் எழுந்திரிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால தான் சபையில் தூங்குறேன். அல்லேலூயா. பாருங்க, 3 நிலைமை சொன்னோம். ஏன்னா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், அப்படிதானே? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜெபம்னா கேட்டோன்னே கிடைக்கும், அதுதான் இல்லை. கேட்கிற எவனும் பெற்று, எப்பா ஜெபம் காமனாக எல்லாருக்கும் கிடைக்கிறது, அதை விட்டுரு. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு உறவாடுதல் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கேட்கறது அவர் கொடுக்கிறாரு, அந்த லெவல்ல தான் இருக்கிறோம் அப்படின்னா வேதம் சொல்றது எல்லாருக்கும் உரியது. தட்ஸ் a common thing. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதை தாண்டி நிலைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ அந்த முட்டை இருக்கே, நம்ம சொன்னோமே, அது பொறிச்சாதான் வளர்ச்சியே, அப்படிதானே? அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் லைஃப் உள்ள இருக்கு பார்த்தீங்களா? என்ன வெளியே முட்டையாக இருந்தால் எல்லாமே எல்லாம் ஒரே முட்டை தான் பாஸ்டர், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க. அவருக்கு மாதிரி நடக்கிறதா எனக்கு நடக்குது, ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உனக்கு ஒரு அனல் கொடுக்கப்படுகிறது, ஆவியின் அனலிலே ஒரு புதிய ரூபம் வெளிப்படுகிறது. அது வெளிப்பட்டாதான் உனக்கு வளர்ச்சி. அல்லேலூயா. எங்கேயுமே கோழி கடியில் இருந்த முட்டை பார்த்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு இல்லை 21 நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய முட்டையாக மாறிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது வெளியே வந்துச்சுன்னா, the life that is inside, when it comes out, then it grows. Praise the Lord. Hallelujah. அப்போ ஏன் நம்ம வளராமலே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் வெளியவே என்ன செய்யலை, வரல. நம்முடைய ஸ்பிரிட் லைஃப் நமக்கு உள்ளே தான் இருக்கே தவிர அது இன்னும் என்ன செய்யலை, வெளியவே வரல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பணமே இல்லை, தேவைகள் எல்லாம் சந்தித்தார். படிப்பே இல்லை, படிச்சாரா? வேதம் சொல்கிறது அவர் கல்லாதவர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா? அவர் எப்படிப்பட்டவர்? கல்லாதவராக இருந்தோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அவர் கல்லாதவர் தான், ஆனால் பேதைகளை ஞானிகள் ஆக்கினார், ஞானிகளை அவருடைய தந்திரங்களிலே பிடித்தார். அல்லேலூயா, ஆமென். அவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பி மேற்கொள்ள ஜெயிக்க யாராலும் முடியவில்லை. ஒருவரும் அவருடைய வாக்குக்கு முன்பதாய் நிற்க முடியவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இதை ஏன் இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கையின் நீதி என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு இது அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்ற விஷயம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா, ஆமென். I mean, if someone is limited by time and space, I want to tell you, you are not. Hallelujah. Praise the Lord. அதனால நீங்க மற்றவங்களை போலவே சிந்திக்க கூடாது. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை அருளப்பட்டிருக்கிறது. Hallelujah. Praise the Lord. எனவே இன்னைக்கு செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, பெதஸ்தாவிலும் பெரியவர் இயேசு. ஏன்னா என்னுடைய கவனத்தை பூரா நான் எங்க திருப்புறேன்னா பெதஸ்தாவுக்கு நேர திருப்புகிறேன். அதனாலதான் இந்த தலைப்பு பெதஸ்தாவிலும் பெரியவர். ஏன் அப்படின்னா பெதஸ்தாவில இருந்த சில பிரமாணங்களை இயேசு மாற்றினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் பெதஸ்தா வச்சு பேசுறோம், வேற எதுவும் இல்லையானா பெதஸ்தா எப்படி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் த வேர்ல்ட், ஹவு த வேர்ல்ட் ஒர்க்ஸ், பிகாஸ் தட்ஸ் a statement, the fittest survive. அப்படிதானே? உலகத்துல யாருக்கு இடம் இருக்குங்க? பலமுள்ளவர்களுக்கே இடம் இருக்கிறது. அப்படிதானே? அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்த நீங்க வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, நியாயமான விலை கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி 5 மடங்கு காசு கொடுக்க ஒருத்தர் இருந்தான்னா அவன்கிட்ட தானே செய்வான். அப்படிதானே? பிரைஸ் காட். ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, நான் பிஎஸ்சி எம்எட் படிச்சிருக்கேன் பாஸ்டர், இல்லை எம்எஸ்சி எம்எடா என்னமோ படிச்சிருக்கேன் பாஸ்டர். இன்னொருத்தர் என்ன பண்றான், நான் பிஹெச்டியே முடிச்சிருக்கேன். வேலை என்ன பண்ணிடுது, அவனுக்கு போயிடுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தகுதி உள்ளவர்களுக்கு தான் வாய்ப்பு என்று சொல்வதுதான் உலகம். இதே போலதான் பெதஸ்தா இருந்தது. அதனாலதான் அதிலிருந்து நம்ம பார்க்கிறோம் பெதஸ்தாவிலும் பெரியவர் இயேசு என்று பிரசைக்கு விரும்புகிறேன். காரணம், இயேசு அப்படிப்பட்ட நியதிகளை என்ன பண்ணார் தெரியுமா? உடைத்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது நீங்க ரொம்ப முக்கியமா ஏன் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற ரொட்டீன் இருக்குல்ல, இப்படிதான் அப்படின்னு பேட்டர்ன் இருக்குல்ல, அதை இன்னைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. உலகத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் என் தலையெழுத்து பாஸ்டர் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா அது மாதிரி சொல்றத? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இயேசு இருக்கிறாரு, நீ சொல்லுகிற அந்த தலையெழுத்தை கூட இவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவாரு. அல்லேலூயா, ஆமென். சில காரியங்கள் உங்களுக்குள்ளே எழுதப்பட்ட பிரமாணமா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு இப்படிதான் பாஸ்டர் எப்பவுமே, எனக்கு தெரியும் பாஸ்டர், எனக்கு அப்பவுமே தெரியும், நான் ஃபெயில் ஆயிருவேன், எனக்கு அப்பவுமே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அதை நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அந்த எழுத்துக்கு கட்டுப்பட்டவன் அல்ல நீ. அல்லேலூயா. நீ ஆவியின் சந்ததியா இருக்கிறாய், ஆவியின்படியே செயல்படக்கூடிய சந்ததியா இருக்கிறாய். எனவே மற்றவர்களுக்கு நடக்கிறது போல உனக்கு நடக்காது என்பதை திருஷ்டாந்தப்படுத்தும் ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நீங்க திரும்ப 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 கேட்கணும். கேட்டுட்டு என்ன தீர்மானிக்கணும்னா, இதுவரைக்கும் நான் நினைச்ச மாதிரி இல்லவே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுங்க, என் தேவன் எனக்காய், அப்படிதானே? அதை எழுதினவர் எப்படி எழுதினார்னா, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். நான் அதை மாத்தி விட்டேன். எப்படி மாத்தினேன் தெரியுமா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்வார். என்னங்க ஏதாவது? ஏதோ பிச்சைக்காரன் எப்படி கேட்குற மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணுங்க, அப்படி இல்லை நம்ம ஆண்டவர். அப்படிதானே? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் செய்வார். பக்கத்துல தெரிஞ்சு சொல்லுங்க, என்னோட ஆண்டவர் எனக்காக என்ன வேணாலும் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் ஒரு நாளும் உங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா. உங்களை கைவிடுகிறவரே அல்ல. அவர் எப்பொழுதும் உங்களை தூக்கி எடுக்கவே விரும்புகிறார். உங்களை கொண்டு தம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன திட்டங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை உங்கள் மூலமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியா பார்க்கும்போது இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு இடமாற்றத்தின் நாளா இருக்க போகிறது. உங்க நிலைமைகள் இன்னைக்கு மாறுகிறது. அல்லேலூயா. நேற்று வரைக்கும் பதிவாக ரெபெக்காள் கிணறுக்கு வருவாள், குடத்தை நிரப்புவாள், வீட்டுக்கு போவாள். ஆனா இன்னைக்கு மாறிடுச்சு. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ கிணற்றுக்கு வருவாள்,
யாக்கோபின் கிணறை தேடி, எல்லா கிணறை விட்டு யாக்கோபு கிணறுக்கு வருவா. ஆனா இன்னைக்கு என்னது, சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. அவரோடு கூட இருந்த சீஷர்கள் போஜனம் கொள்ளும்படி ஊருக்குள் போனார்கள், அப்படிதானே? ஆனால் இவ்வளவு போஜனம் கொடுக்கும்படி ஊருக்குள் போயிருக்கிறாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜீவ அப்பமாக இயேசுவை நான் இப்பொழுது ருசித்திருக்கிறேன், வாருங்கள்னு கூட்டு வரா போயிட்டு. அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலர் நான் ஆவியில உணர்ந்தனால சொல்றேன், ஒரு 3 தலைமுறையாக நீங்க நினைக்கிறீங்க இது எங்க வாழ்க்கையில் இருக்குங்க, இது இப்படிதாங்க இருக்கு, இது அவ்வளவுதான் முடிய போகுது, இப்படிதான் இல்ல. இன்னைக்கு மாறும், இன்னைக்கு அது மாறுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க விசுவாசிங்கன்னா தேவ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம். அதிலே முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஆமென். வாசிங்க தொடர்ந்து. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆட்டு வாசலின் அருகே, ரொம்ப அழகா இருக்கு. பெதஸ்தா, ஆட்டு வாசலின் அருகே. அல்லேலூயா. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், அப்பா மோசேட்ட சொன்னார், வசதி பண்ணி கொடுத்தார். என்ன அப்படின்னா, ஒருவன் ஒரு 50 ஆடுகளை பலி செலுத்த வேண்டும் அல்லது 10 ஆடுகளை பலி செலுத்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது, அவன் அங்கிருந்து ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும்போதே ஆட்டை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அந்த ஆடுகளை எல்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா? அங்கே விற்று, அந்த ஆடுகளை அங்கே என்ன பண்ணிடு, வித்துரு. அந்த பண முடிப்பை கொண்டு வந்து என்ன பண்ணு, இங்கே ஆலயத்தின் வாசல்ல, ஆட்டு வாசல்ல ஆடுகளோடு உட்கார்ந்துருப்பான். அங்கே என்ன பண்ணு, அந்த காசை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு ஆட்டை உள்ள கொண்டு போ. அல்லேலூயா. சரி, இப்போ ரொம்ப நல்லா கவனிங்க. அப்படின்னால் ஆட்டு வாசல் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த வாசலிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு பலிக்கான ஆடுகள் கொண்டு செல்லப்படும். நமக்கு தெரிந்த விஷயம்தான், இப்படிதானே? அவைகள் நிச்சயமாக வலுக்கட்டாயமாக எந்த ஆடாவது சந்தோஷமா போயிருக்குமா? போயிருக்காது. இயேசு மட்டும்தான் என்ன பண்ணாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி மாத்திரம்தான் அந்த வாசல்ல அவராகவே என்ன பண்ணார். நோபடி இன்ஸ்டிகேட்டட், யாரும் டிமாண்ட் பண்ணல, யாரும் பிடிச்சி என்ன செய்யல, நீங்க இழுத்துட்டு போல, அவராகவே என்ன பண்ணாரு, ஹி வாலண்டியர்ட். பிரைஸ் காட். பட் அதெல்லாம் என்னுடைய நோக்கம். நல்லா கவனிங்க. அதாவது எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருந்தது உண்மைதான். 12 வாசல்கள் இருந்த போதிலும் அதிகமா பண பரிவர்த்தனை நடந்த ஒரே வாசல் ஆட்டு வாசல். ஆமாவா இல்லையா? வர்றவங்க பூரா எங்க தான் ஆடு வாங்கணும்? A place of collection, a place of abundance. மணி, பணம் என்ன செய்யுது, திரட்சி. அவன் சொல்றதான் ஆட்டுக்கு விலையே, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா அவன்கிட்ட தான் வாங்கணும்னா வேற வழியே கிடையாது. பிரைஸ் காட், ஆமென். ஆட்டு வாசலிலே ஆடுகள் விற்கப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே வாசல், அந்த வாசலுக்கு அருகிலே பண பரிவர்த்தனையும் இருக்கிறது. அந்த வாசல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். அதாவது இப்படி சொல்லலாம், பெதஸ்தாவின் படுக்கைகளும் இருந்தது. அப்படித்தானே? இவனுக்கு சொந்தமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து உன் படுக்கையை, அல்லேலூயா, பண புழக்கம் இருந்த இடத்தில், பண பரிவர்த்தனை இருந்த இடத்தில் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு படுக்கையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கரெக்டா? நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், அந்த பணம் இருக்கிறதுக்கு அவன் வரதான் முடியுமா? முடியாது. அல்லேலூயா.
இது எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியுமா? பண்டிகை வந்துருச்சான். ஒருபுறம் பண்டிகை, ஒருபுறம் பணம், ஆனால் ஒருபுறம் படுக்கை. அவனுடைய படுக்கை அவனை அங்கே இருத்தி வைத்திருக்கு. It has confined him to that place. His own bed. அது அவன் படுக்கையா இருந்தனால தான் அதை எடுத்துட்டு போய் மத்தையும் விட்டான். அப்படித்தானே? அப்படித்தானங்க? அப்போ அவனுக்கு சொந்தமாக சொல்லிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஒரே ஒரு படுக்கை தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நெடுநாட்களாய், அநேக நாட்களாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அதை வாசிக்கும் போது எனக்கு பிடிச்சுன்னா, அவன் வியாதியை கொண்டிருந்தானா அல்லது வியாதி அவனை கொண்டிருந்ததா என்று சிந்திக்க வைத்தது. ஏன்னாச்சு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ படுக்கையும் அவனுக்கு சொந்தம், அந்த வியாதியும் அவனுக்கு சொந்தம். அதை தவிர சொல்லிக் கொள்றதுக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனை கொண்டு போய் விடும்படிக்கு 38 வருஷங்களில் ஒருவரும் வந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அநேகர் படுத்திருந்தார்கள், திரளான ஜனங்கள் படுத்திருக்கிறார்கள். அநேகர் படுத்திருக்கிற போதிலும் தனிமையோடு போராடுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான் 38 வருஷங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இங்க இருந்த பிரமாணங்களை நான் இப்போ உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன். பெதஸ்தாவின் பிரமாணங்கள் எப்படிலாம் இருந்துச்சு? முதலாவது பார்த்தீங்கன்னா, முந்துகிறவன் முழுமை அடைவான். கரெக்டா? அநேக வியாதிக்காரர் படுத்திருந்தார்கள். எவன் ஒருவன் முந்துகிறானோ, அப்படிதானுங்க, முந்துகிறவனுக்கு தான் என்ன இருக்கு? முன்னுரிமை இருக்கிறது. முந்துகிறவன். பெதஸ்தாவுடைய பிரமாணம் இப்படிதான் இருக்குது. முந்துனா, அல்லேலூயா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெதஸ்தா அப்படின்னு என்ன தெரியுமா? கருணையின் இல்லம் அப்படின்னு அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் மெர்சி, அப்படிதானே? ஹவுஸ் ஆஃப் மெர்சி. ஆனா 38 வருஷமா இவனுக்கு இறக்கமே கிடைக்கலையே, அப்படிதானே? He belongs to a place where his life is still meaningless. ஏங்க, அமெரிக்காலையா இருக்கீங்க? அமெரிக்கால தான் எப்படியோ இருக்கணுமேங்க. நான் அமெரிக்கால தாங்க இப்படி இருக்கேன். அதான் அவனுடைய நிலைமை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, ஆமென். இருக்கிற இடம் பேர் என்னது? ஹவுஸ் ஆஃப் மெர்சி, கருணையின் இல்லம். ஆனால் கருணை காட்ட ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் காட். அதுதான் அங்க எழுதப்படாத. நாங்க பேர்லாம் வச்சுக்கிறோம், ஆனா நாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டோம். உலகம் அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? உங்க பேர் என்ன? என் பேர் சந்தோஷ். அப்படியா? அடுத்த ஆளுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான், அப்படித்தானே? உங்க பேர் என்ன? என் பேர் செல்வம். அப்ப நீங்க உங்களோட பழகுனாலே நாங்களாம் பணக்காரங்களாயிருவோமா? அதெல்லாம் முடியாது, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆரோக்கிய சாமின்னு வச்சுட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான்? அல்லேலூயா. அப்ப என்னன்னா, பேர் நல்ல பேர் தான், கருணையின் இல்லம். ஆனால் 38 வருஷமா ஒருவனுக்கு கருணை கூட மறுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு அவனை தான் தேடி வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் என்ன உணர்கிறேன் அப்படின்னா, there are people here, you have almost lost everything. உங்களுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்க சூழ்நிலை உங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் சொல்லுவேன், சிலர் மாத்திரைகளை சாப்பிடுகிறார்கள், சிலரை மாத்திரைகள் சாப்பிடுகிறது. அல்லேலூயா, ஆமாவா? அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை உன்னை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்டம், உன்னுடைய பலவீனம், உன்னுடைய தோல்விகள் உன்னை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், உனக்காகத்தான் மகனே, உனக்காகத்தான் மகளே, இந்த வார்த்தைகள் உனக்காகத்தான் அனுப்பப்படுகிறது. ஒரு நாளும் நினைக்க கூடாது நமக்கு அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, கருணை இல்லம் உன்னை கைவிடலாம், கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அங்கிருந்த அநேகருக்காக வரவில்லை, அவன் ஒருவனுக்காக வந்தார். அவன் ஒருவனுக்காக தான் இயேசுவே வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இப்போ நல்லா கவனிங்க, அங்கே இருந்தவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, கொண்டு போய் விடுகிறதற்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அப்படின்னா இவர்கள் தங்களுடைய சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அற்புதத்திற்கும் சுகமுள்ள ஒருவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அப்படித்தானே? ஆமாவா? ஒருத்தன் கால் முடியாதவன் இருக்கான், இன்னொரு கால் முடியாதவன் அவனை தூக்கிட்டு போக முடியுமா? இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் யாரோ ஒரு முழுமையா இருக்கிறவனை தான் சார்ந்து இருக்கணும். அப்படித்தானே? நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்னாடி இறங்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு உதவி செய்ய அங்க சுகமுள்ளவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பெதஸ்தாவின் பிரமாணமாய் இருக்கிறது. இயேசு எப்படியெல்லாம் இந்த பிரமாணத்தை மாற்றினார்னு ஒரு 5 காரியத்தை சொல்ல போறேன். இதை சொல்வதின் நோக்கம் என்ன அப்படின்னா, இவ்விதமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்வார். இவ்விதமாகவே இயேசு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, முதலாவதுக்கு வந்துரும். முதலாவது இந்த பிரமாணத்தை எப்படிலாம் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, தேவதூதன் வராமலேயே, குலம் கலக்கப்படாமலேயே, அப்படிதானே? தேவதூதன் வராமலேயே, குலம் கலக்கப்படாமலேயே, சத்தமே இல்லாமல் சித்தம் செய்பவர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். அங்கிருந்த மக்களுடைய எதிர்பார்ப்புல என்னவா இருந்துச்சுன்னா, they were waiting for this sound. ஒரு சத்தம் கேட்காதா? குலம் கலக்கப்படுகிற, ஏன்னா தூதன் வர்றது யாருக்குமே தெரியாது, அந்த கலக்கப்படுகிற சத்தம் தான் எல்லாருக்குமே கேட்கும். அதனால நிசப்தமாய் காத்திருப்பார்கள். எல்லாருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? எப்போ கலங்கும், எப்போ கலங்கும், எப்போ சத்தம் கேட்கும். ஆனா ஒருவர் வருகிறார், சத்தமே இல்லாமல் சித்தத்தை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க என்னமோ எங்கேயோ இருந்து நடக்கும், ஏதாவது எங்கேயாவது நல்ல சத்தம் கேட்காதா, நல்ல செய்தி வராதா, கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. தூதர்கள் மறந்து போகலாம், உங்களை ஊழியர்கள் மறந்து போகலாம், உடன் பிறந்தவர்கள் மறந்து போகலாம், ஆனால் இயேசு சத்தமே இல்லாமல் சித்தம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது மயிர்கத்திற்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டி போல இருந்தார் வசனம் இருக்கு. ஏன்னா இவர் சத்தமில்லாமல் சித்தத்தை செய்து முடிப்பவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த பெதஸ்தாவின் பிரமாணம்னா என்ன? ஒரு தூதன் வரணும், தண்ணி கலங்கணும் அப்படின்னாதாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இல்லாமலே இயேசு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இதுவரைக்கும் whenever the pool was stirred, whenever an opportunity was created, everyone was expected to make their move. அதாவது குளம் கலக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே இவர்கள் செயல்பட வேண்டும். அப்படிதானே? இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? பம்பரமா துள்ளி ஓடி வரணும். அப்படிதானே? அதை மாற்றுகிறார். இவன் அற்புத தருணத்தை தேடி ஓடவில்லை, அற்புத தருணம் அவனை தேடி வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இருக்கு பாருங்க. இயேசு நம்ம எல்லாம் பார்த்து, அப்பா நீங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்தால் தான் உண்டு அப்படின்னா என்னத்துக்கு ஆகிறது? வருஷத்துல 3 தடவை, அதுல வேற அப்படித்தானே 7 பண்டிகை இருந்துச்சு, 3 தடவை எருசலேமுக்கு வந்தாக வேண்டும். நான் ரொம்ப விரும்புகிறேன், ஒரு தடவையாவது இந்த மக்கள், சபை மக்களை எருசலேம் கூட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாருன்னா உங்களை என்ன பண்ணிடுவேன், இலவசமாகவே கூட்டு போயிடுவேன். ஒரு ஏரோப்ளைனே அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் இலவசமாக பாஸ்போர்ட்டுக்கிற ஆட்களை பூரா அள்ளி போட்டு கொண்டு போயிடுறது. அல்லேலூயா. ஆனால் முயற்சி எடுக்கிறோம், எப்படியாவது நம்ம எல்லாரையும் கூட்டு போகலான்னு ஒரு முயற்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நீங்களும் பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கோம். அப்படின்னா நாங்கள் வரல பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறோம், டிவிலே பார்த்துக்கிறோம். நல்லது தான்.
பிரைஸ் தி லார்ட். ஆனால் நிர்பந்தங்கள் இல்லை பாருங்களேன். அதாவது நீ அங்கே தான் போகணும் அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக தெரியுமா? கூப்பிடுகிற இடத்துல வந்து, குரல் எழுப்பும் இடத்தில் வந்து அற்புதங்களை செய்கிறவர். இன்னும் சொல்லப்போனா இவனுடைய அங்கலாய்ப்புகள் அடையாளப்படவே இல்லை. அவன் அங்கலாய்ப்புகளை வெளியே சொல்லவே இல்லை யார்ட்டையுமே. ஏன்னா அவனுக்கு சொல்றது கூட யாரும் இல்லை. அவனுடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா அந்த சத்தம் ஒருத்தருக்கு கேட்டு அவர் வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் அவரை தேடி போகவில்லை, அப்படி இல்லை. அங்க அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சிஸ்டம் எப்படிதான் இருந்துச்சு. only an opportunity will be created. எல்லாம் என்ன பண்ணணும், சராசரன்னு ஓடி போய் அங்கே போய் சேரணும். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுடைய வாய்ப்பு அவனை தேடி வந்தது. அடுத்தபடியாக மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, மூணாவது காரியம் என்னது? இதுவரைக்கும் பெதஸ்தாவிலே ஓய்வு நாளில் அற்புதம் நிகழ்ந்ததே இல்லை. அப்படிதானே? சரித்திரத்தில் ஓய்வு நாளில் நிகழ்ந்ததே இல்லை, அப்படி நடந்ததே கிடையாது. ஆனா முதல் முறையா இயேசு அந்த நியதியை மாத்துறாரு. அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் நடக்க வேண்டியதை ஒரு நாளை குறிக்கிறார். என்ன நாளை குறிக்கிறார்னா, நிச்சயமா நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த நாளிலே நடத்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யறது எப்படி இருக்கும்னா, நீங்க எங்க இருந்து நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாசரேத்திலிருந்து தான் நன்மை வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் அதை நடத்தி முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த இடம் அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது ஓய்வு நாளை தவிர மற்ற எந்த நாள்லையும் எல்லாரும் முழு கவனமா எங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க? பெதஸ்தாவை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. குளம் எப்போ கலங்கும். ஓய்வு நாள்னோடனே அவங்களுக்குள்ள என்ன, அவங்களுடைய அறிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கே லீவு நாள், அதனால் நிச்சயமாக தூதர் என்ன செய்ய மாட்டார், இன்னைக்கு வாய்ப்பு இல்லை சார், இன்னைக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை, நம்ம வேணால் டீ கடைக்கு போய்ட்டு வருவோமா, பக்கத்தில் ஏதாவது செஞ்சுட்டு வருவோமா, அதெல்லாம் அன்னைக்கு தான். இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட உரையாடலை நடத்துறதுக்கு தான் அந்த நாளையே தெரிந்து கொண்டார். வேற ஒரு நாள் போயிருந்தா இயேசு அவன்கிட்ட என்ன பண்ணிக்க முடியாது, பேசிருக்கவே முடியாது. இயேசு அவன் பக்கத்தில் போயிட்டு எப்பானா பேசப்படாது, உங்களுக்கு என்ன வகுத்து வழியா, அந்த பக்கம் பாருங்க இல்லையா. இயேசுவையும் அவன் நோயாளியாவே என்ன பண்ணியிருப்பான், பார்த்துருப்பான். அதனால இயேசு என்ன பண்ணாரு, இவன் நினைக்காத ஒரு நாள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, சமீபத்தில் தூரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைத்திராத ஒரு நாளிலே, அல்லேலூயா, ஆமென், நீ எதிர்பார்த்திராத விதத்திலே நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நாலாவது அவர் உடைச்ச இன்னொரு பிரமாணம் என்ன அப்படின்னா, பெதஸ்தா என்பது ஒரு பொதுவான தருணத்தை கொடுக்கும், குறிப்பிட்டவர்களுக்கு அற்புதம் கிடையாது. அப்படியா? அங்க இருக்கிற கண்ணு தெரியாதவங்க மட்டும் வாங்க அப்படிலாம் கிடையாது. குளம் கலங்கிருச்சுன்னா the opportunity is open for everyone. அப்படிதானே? போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு தலைவலியோட வந்திருப்பான், அவன் குதிச்சாலும் என்ன ஆயிரும், அப்படித்தானே? ஸோ இதில் சீனியாரிட்டிக்கெலாம் என்ன இல்லை சார், 38 இயர்ஸ் ஆச்சு சார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், அதுக்கெல்லாம் என்ன இல்லை, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் நேற்று கூட வந்திருக்கலாம். இது பொதுவான வாய்ப்பு. ஆனால் இயேசு அந்த பிரமாணத்தை உடைச்சு ஒரு தனிநபருக்கு செய்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவருடைய ஊழியத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவர் ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்காக பிரயாணப்படுகிறார், அப்படிதானே? தெக்கப்போலி எனும் நாட்டிலே கதரேனர் என்று சொல்லப்பட்ட அவர்களை குறித்து தான் போன புதன்கிழமை பேசணும். ஆமென். அது இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிபரிசுத்தவான்கள் ஆனதுனால இங்கேயும் வரமாட்டாங்க, ஆன்லைனில் என்ன பண்ணுறதில்ல. முன்னாடியாவது ஆன்லைனில் அப்படியே படுத்துக்கிட்டே வேஸ்ட் வச்சு கைலியோட படுத்துக்கிட்டே தோசையாக போடுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, அப்படியே பார்த்துட்டு இருந்தது. இப்போ அதுவுமே என்ன இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற என்ன சொல்றது? அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறோம். அங்கே போய் சேரணும், அதான் ரொம்ப முக்கியம். என்ன,
ஆண்டவர் பார்த்து, என்னப்பா நீ இங்கே வந்து பார்ட் டைமாக இருக்கும்போது நீ சரியா இல்லையே, நீ ஃபுல் டைமாக பரலோகத்துக்கு வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்னமோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியம் வரும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம உற்சாகமாக இருக்கணும். நான் இன்னும் சொல்கிறேன், நான் வந்து இதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணுறேன் ஓப்பனாக. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது நாங்களாம் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் வளர்க்கப்பட்டோம். அந்த காலகட்டத்தில் ஊழியங்கள் அப்படின்னா தினமும் நடக்கும், தினமும் ஏதாவது கூட்டம் இருக்கும். நானே எங்கள் அம்மாவை பற்றி கேட்பேன், என்னம்மா இன்னைக்குமாம்மா? இல்லைம்மா இன்னைக்கு தாம்மா லீவ் விட்டுருக்காங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா லீவு. இல்லை, அன்னைக்கும் எல்லா நாளும் ஒரு ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம். சபை ஆராதனைன்னு சொன்னால் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா நடத்துகிற ஆராதனை காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா குறைஞ்சபட்சம் 1 மணிக்கு தான் என்ன செய்யும் முடியும். இப்படி வசதியாக ஏசியை போட்டு சேரில் உட்காந்து இப்படிலாம் நல்ல வேலைக்கு நடத்தியிருந்தால் நாங்கள் எல்லாரும் பண்ணியிருப்போம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதே நாங்கள் எல்லாரும் பாதி உலகம் பரலோகம் போய் சேர்ந்துருப்போம். அப்படி இல்லை, தரையில் உட்காரணும். அந்த தரையில் உட்காரதும் சம்மணங்கால் போட்டு கையை அப்படி மடக்கி உட்கார்ந்துருக்கணும். ஒரு நம்ம வந்து மனுஷங்க தானே, இப்படி கையை என்ன பண்ணிடக்கூடாது, பின்னாடி அப்படி ஊனை ஸ்டாண்டு போட்டோம்னா அந்த கையில் டொம்னு ஒரு அடி அடிப்பார். சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவர்களை அடிக்க உரிமை இருக்கு. பிரைஸ் காட். எல்லாரும் உரிமையோடு அடித்து அப்புறம் கொண்டு வந்து பெற்றோரத்தில் விட்டு பெற்றோர் பார்த்து சொல்லுவாங்க, உன் பிள்ளைய கொஞ்சம் பார்த்து வைங்கம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா வீட்டுக்கு போன பிறகு பெற்றோரும் பார்த்து கொள்வார்கள். நாங்களாம் நியாயப்பிரமாண காலத்தில் பிறந்தவங்க. என்னுடைய பிள்ளைங்க இப்போ என்னோட மகன்லாம் இருக்காரு, இவங்கெல்லாம் கிருபையின் காலத்தில் பிறந்தவங்க. வாத்தியார், நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா? நிறைய டீச்சர் இருக்கீங்கள, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அடிக்க முடியுமா பிள்ளைங்கள? இப்போ அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க டீச்சரை பேசுங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ அப்படிலாம் கிடையாது பாஸ்டர், இப்போ சத்தம் போட்டால் உடனே ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க பாஸ்டர், ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்களாம். டீச்சர் சத்தம் போட்டுன்னா உடனே நம்ம அப்படியே இப்போ சத்தம் போகிறீங்களா, இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி லைவில் போகிறீங்க டீச்சர் பார்த்துக்கிறேங்க. அம்மா, டீச்சர் என்ன பண்ணும் பாவம். நாங்கள் படித்த காலத்தில் கூட்டு போய் வாத்தியாட்ட போய் சொல்லுவாங்க, சார் என் மகன் தான் சார், இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை என்ன பண்ணுங்க உரிச்சு எடுத்துருங்க, என்னொன்னே அவரும் பாப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்படி இடத்துல நாங்கள் படித்தோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சரி, முக்கியமாக ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த நாட்களில் அவ்வளவு ஈடுபாடுகள் இருந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சு இதுலையும் 10 தடவை சொன்ன பிறகு, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா போகாதீங்கன்னு சொன்ன பிறகு இப்போ யாரும் என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. இல்லைன்னா என்ன ஆகும்னா, பாஸ்டர் அன்னைக்கு பார்த்து ஒரு காது குத்து பாஸ்டர் அப்படின்னு போயிடுது. அதனால இப்போ ஞாயிற்றுக்கிழமை யாரும் என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. அதே நேரத்தில் புதன்கிழமைக்கு ஒன்று என்ன செய்யிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் யாருமே என்ன செய்யறதில்ல. ஏரியா பாஸ்டர்களே 2 பேர் தான் வராங்க, மற்றவங்களாம் ஏரியா பார்க்க போயிட்டாங்க. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் எப்படி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. சபையில் எப்படி இருக்கணும், எல்லாரும் வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத்தனைக்கும் நம்ம சபை முழு இரவு ஜெபம்னு ஒன்று நடத்துறதே கிடையாது. நடத்துகிறோமா இன்னைக்காவது? கிராம சபைகளுக்கு ஒரு முழு இரவு ஜெபம் நடக்குது, நமக்குன்னு என்ன செய்யலை நடத்து. இவ்வளோ வசதியாக அவங்கள நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தையை தேடி ஓடி வர வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் அலட்சியம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் இருந்து எங்களை தேவன் வெளியே கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்புறம் சபை இருக்கும், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருப்போம், நாங்கள் அமெரிக்காவிலையோ ஐரோப்பாவிலையோ இலங்கையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் சபையை என்ன பண்ணிடுவோம், ஆரம்பிச்சோம். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தேடி நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ 4வது என்ன சொன்னோம் தெரியுமா, இது பொதுவான ஒரு போட்டி அல்ல. பொதுவான போட்டி அது இல்லை, பொதுவான போட்டி இல்லை. இது எப்படிப்பட்டது, தனிப்பட்ட. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு யாருனாலும் வாங்கன்னு சொல்லலை, அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புதம் செய்தார். உங்களை தனிப்பட்ட முறையிலே தனித்துவத்தோடு நடத்த அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். அல்லேலூயா. 5வது, இது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது வரைக்கும் இந்த 38 வருஷமா இவன் பார்த்துருக்கிறான் இல்லையா, அவன் சொல்றான்ல, நான் போறதுக்குள்ளே வேற ஒருவன் என்ன செய்யறான், முந்திரான், அப்படிதானே? அப்ப இத்தனை ஆண்டுகளும் பெதஸ்தாவின் பிரமாணம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொன்னால், சுகமடைந்தவன்
அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? நனைந்தவனா இருப்பான். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நனைஞ்சவனா தான் இருப்பான். அப்படிதானே? அதான் அடையாளமே. பார்த்தாலே தெரிஞ்சு தொப்பையா நனைஞ்சு வெளியே வந்தான்னா என்ன அர்த்தம்? ஏய், சுகம் உண்டாயிருச்சுப்பா, ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டான்ல அவன். அல்லேலூயா. முதல் முறை ஒருவனுக்கு வேற ஒரு அடையாளத்தை சாட்சியா மாத்துகிறார். இவனுடைய உடல் ஒண்ணு நனையல, ஆனா அவன் அந்த படுக்கை எடுத்து கொண்டு, அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா, ஆமென். ஒருத்தனுடைய ஈரம் காயுறது அப்படி காஞ்சிரும், ஆனா உனக்கு கிடைக்கிற பலன் புதிய பலன், நிலை நிற்கிற ஒரு சாட்சி. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுவரைக்கும் உன்னை கிடப்பிலே வைத்திருந்த ஒன்றை இப்பொழுது நீ சுமந்து கொண்டு வெளியேறுகிறாய். ஹல்லேலூயா. அவன் என்ன தூக்கிட்டு போறானோ அதை எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்ததுனால தான் சொன்னாங்க, நீ படுக்கையை சுமக்கிறது எடுத்துக்கொண்டு போவது நியாயம் அல்ல என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இருக்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலமா இருக்கலாம், தேவன் பிரமாணங்களை உங்களுக்காக மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில எது இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பாஸ்டர் சொல்றீங்களோ, அதை ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இவ்வளோ பெரிய சுகத்தை அவனுக்கு கொடுத்தார், ஆனாலும் அவன் அவரை அறியவில்லை. அதனாலதான் திரும்பமா தேடி போனார். தேடி போயிட்டு சொன்னாரு, அதிக கீடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் போய் சொல்லலை, நான் தான்ப்பா இயேசுன்னு சொல்லலை. அவர் பரிசுத்தத்தை குறித்து பேசினார் பார்த்தீங்களா, உடனே அவன் போய் சொல்றான், இவர் தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய கட்டுக்களை இன்று கர்த்தர் அறுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரமாணங்கள் மாற்றப்படுகிறது. உங்களுக்கு விரோதமான கையெழுத்துக்களை குலைத்து போட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். சோ நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்குகிற நாள் இந்த நாள். இன்று முதல் காரியங்கள் வேறு விதமாய் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமா நான் யாருக்காச்சும் ஜெபம் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விரோதமாய் சில எழுத்துக்கள், சில கையெழுத்துக்கள், சில கிரியைகள், சில கட்டளைகள், நான் இதை ஃபீல் பண்றேன் பாஸ்டர், நான் இதை உணர்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, நான் நினைக்கிறதே நடக்கல, நான் நினைக்காத ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, நான் பயப்படுகிற காரியம் ஒவ்வொன்றா என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, சில ஆக்கிரமிப்புகள், சில அத்துமீறல்கள், நான் அதை உணர்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் உங்களுக்கு விரோதமான கையெழுத்துக்களை குலைத்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி, why it is happening for my children, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது, அவைகளை தேவன் இந்த நாளிலே உடைக்க போகிறார். Hallelujah. There is going to be a lifetime change, lifestyle change. வாழ்வு முறை மாற்றம் ஒன்றை அவர் கொண்டு வர போகிறார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இப்படித்தான் என்று பதிவாய் நடந்தவைகள் மாற்றப்படுகிறது. பரலோக வல்லமை, ஹல்லேலூயா, பரலோக தேவனின் வல்லமை ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்கிறது. கோராபா ஷந்தலா ரேகதரா தோலபா. வசனத்தை அனுப்புகிறவர் அற்புதங்களை செய்வார். தோஷதா மகரதலதலி ஹோரபோ ஷந்தலி. யோவான் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு 4ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, தனக்காக, தன்னுடைய தாகத்திற்காக
இயேசுவிடத்தில் வந்தவள். 4 அதிகாரம் அப்படிதான் துவங்குது. 4 அதிகாரத்தின் முடிவு எப்படி இருக்குன்னா, தன் குமாரனுக்காக வந்த ஒரு தகப்பன். The Samaritan woman came for herself, for her need. The officer, king's officer, came not for him but for his son. ஒரு தகப்பன் தனக்காக அல்ல, தன் பிள்ளைக்காக வந்து நின்றான். ஒருவேளை இந்த நாளில் இங்க நிற்கிறவங்க ஒரு சிலர் உங்களுக்காக நின்றுட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் உங்களுக்காக இல்ல, நீங்கள் நேசிக்கிற உங்களுடையவர்களுக்காக நின்று கொண்டிருக்கிறீங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் இருந்தா அவனுக்கு நிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவனுக்காக இயேசுவே வந்து நின்றார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவர் சொல்றாரு, 38 வருஷங்கள் நீ பாடுபட்டது, போராடினது, தோற்று போனது எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே நான் மாற்றுகிறேன். அதுவரைக்கும் அங்கிருந்து சுகமாக்கப்பட்டவர்களுக்கு சொல்லலாம், அவங்க என்னை இவர் தாங்க தூக்கிட்டு போய் விட்டாரு, இவர் தான். Just this man lifted me, he carried me and he put me into the pool at the right time. ஆனா இவனுக்கு அப்படி இல்லை. அவரு சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட.
ரைஸ் அப். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அதுவரைக்கும் இல்லாத ஒரு பலன் அவனுக்குள் வியாபரிக்க தொடங்கினது. அவனாகவே எழுந்து நின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபின் கிணறு சமாரிய ஸ்திரியை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கலாம். உண்மையான ஒரு நிறைவை அவளுக்கு அது தராமலே இருந்திருக்கலாம். அதே போலதான் இந்த மகனுக்கும் பெதஸ்தா அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்தது. 38 வருஷமாக முயற்சித்தும் முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, இன்றைக்கு now I am rewriting your story. உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறேன். இனிமேல் உனக்கு வேறு விதமாய் சம்பவிக்கும். இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அல்ல, அதன் நிழல் கூட உன்னை தொடர்வதில்லை. இதுவரைக்கும் நீ எதற்காய் காத்திருந்தாயோ அதற்கு நீ இனி காத்திருப்பதில்லை, தேவையில்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஓ, ஆவியை அழித்து உங்களுக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறவர், ஆவியினாலே புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுகிறவர், ஆவியினாலே ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறவர். ரோஹோலா ஷமரோலாதானா ரோஹோனா மமரத்திலி ஆசரேக்கலி ஆந்தரோலமே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. It is not any process, it's a perfect miracle. இப்பயே, இப்பொழுதே, இங்கேயே, இன்றைக்கே, இந்த இடத்திலேயே. ரபலமோ ரஷமனதிரலதுனுமினி ரோஹோலோ ஷமரதிலரிதலை. நான் என்ன பார்க்கிறேன்? everything that is connected to your bones, joints, your spine, you are healed now. You are healed now. ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தி உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது அவருடைய உஷ்ணமான காற்று உண்மையில் வருகிறது, சுகமளிக்கும் காற்று உண்மையில் வருகிறது. Everything that was carrying you, you will carry it forward. You will carry it from now. Amen. Everything that confined him to a place is now carried by him. Yes my Lord. உன்மேல் எதற்கும் அதிகாரம் இல்லை, உன்மேல் எதற்கும் அதிகாரம் இல்லை. எந்த அடிமைத்தனத்திற்கும் உன்மேல் அதிகாரம் இல்லை. ரோகோரோபோ ஷந்தலே ரதோலமோ ரிமமா மனரதோலோரோ சகோரதி. பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள், ஜுவாலிக்கிற அக்கினியை பெற்றுக்கொள், ஜுவாலிக்கிற அக்கினியை பெற்றுக்கொள். ரோபனோ ரலை கதரேலியா சலோ ரதலோரி ரிமமா மரகதோ ரலசந்தலே யோரலரதுல ஷமனோ ரலதே. Ramanari andalora Loshana me nariandala yadala Mashida brala karatalo zalati televisha manona. எலும்புகள்ல முதுகு பகுதியில அந்த இரண்டு கால்கள்ல ஏதோ ஒரு கால்ல இப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் உங்க கைகளை அப்படியே மேல உயர்த்தி ஸ்ட்ரைட்டா மேல உயர்த்துங்க. உயர்த்த முடியாத, நிமிர்த்த முடியாத கரங்களும் உயரட்டும்.
slightly bend your hands. கொஞ்சம் பின்புறமா உங்க கையை லேசா உங்க தலைக்கு பின்னாடி லேசா அப்படியே ரெண்டு கையை அப்படியே கொண்டு போங்க. You are healed now. ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு சுகத்தை, சர்வாங்க சுகத்தை, சர்வாங்க சுகத்தை, அவருடைய வல்லமை உனக்குள் இறங்குவது இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறத நீ பார்க்கிற. Yes my Lord. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை, அனல் மூட்டி எழுப்புகிற தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஓ நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நன்முறை உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், போல யாரும் இல்லை. ஆட்டுவாசலிலே பண பரிவர்த்தனைகள் நடந்தது. பண்டிகை காலம் அது. ஆனால் ஒருவனை படுக்கை அமிழ்த்திக் கொண்டிருந்தது. 38 வருஷமாய் அந்த படுக்கையின் பிடியிலே, பெதஸ்தாவின் குளத்திலே. அன்று கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். Praise God. அந்த பண பரிவர்த்தனை நடக்கும் இடத்தையெல்லாம் கடந்து அவன் ஆலயத்துக்கு போகிறான். அங்க வந்து ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்றாரப்பா, பரிசுத்தம் தான் முக்கியம். பண்டிகை விட, பணத்தை விட பரிசுத்தம் முக்கியம்பா. அது குறித்து பேசினார். அவர் இயேசு என்று அறிந்து கொண்டான். Thank you Holy Spirit. God always wants to connect you, not with riches, not with any celebration, but with His character. Holiness is God's character. Hallelujah. இந்த காலவேளையிலே உனக்கு பணம் கொடுக்க முடியாத சுகத்தை, பண்டிகையின் மகிழ்ச்சி கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இயேசு கொடுப்பார். Jesus will always connect you with His character. அவருடைய சுபாவமாக இருக்கும், குணாதிசயமாக இருக்கும் பரிசுத்தத்தோடு இந்த காலவேளையிலே உங்களையும் என்னையும் ஒரு இணைக்க விரும்புகிறார். அதன் மூலமாய் நீ அவரை அறிந்து கொள்வாய். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கும்படி அவரே தேவனால் நமக்கு நீதியும் மீட்பும் ஞானமும் பரிசுத்தமும் ஆனார். பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களுடைய நிலைமைகளை மாற்றி இருப்பதற்காக நன்றி. கையெழுத்துக்கள் குலைக்கப்பட்டிருக்கிறது, பிரமாணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். எங்களை இப்படி பரிசுத்த கரங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க.
போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. உங்க மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.